அன்பர்களே, இந்த பதிவில் நாம் அமோக வெற்றி பெற்ற விஜய், ஆச்சரியத்திலும் அதிர்ச்சியிலும் தமிழ்நாடு என்பது பற்றி பார்ப்போம். நாம் அனைவரும் எதிர்பார்த்தபடியே தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான முடிவுகள் ஏறக்குறைய முழுமையாக வெளிவந்துவிட்டன. 2026 மே 4ஆம் தேதி இரவு 10 மணி நிலவரப்படி முதலிடத்தில் தமிழக வெற்றி கழகம் தனித்து நின்று தேர்தலை சந்தித்து 107 தொகுதிகளில் வெற்றி பெறும் அளவிற்கு சில இடங்களில் வெற்றி பெற்றும் பல இடங்களில் முன்னணியிலும் உள்ளது. அதற்கு அடுத்தபடியாக திமுக 2வது இடத்தில் அதன் கூட்டணி கட்சிகளுடன் 74 தொகுதிகளில் வெற்றி மற்றும் முன்னணியில் இருக்கின்றன. இதில் 57 தொகுதிகள் உதயசூரியன் சின்னம் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 3வது இடத்தில் இருப்பது அதிமுக. இது தனது கூட்டணி கட்சிகளுடன் 53 இடங்களில் வெற்றி மற்றும் முன்னணியில் உள்ளது. இதில் 47 தொகுதிகள் இரட்டை இலை என்பது குறிப்பிடத்தக்கது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை சீமான் உட்பட அனைவரும் தோல்வியை தழுவி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. இந்த அடிப்படையில் பார்த்தால் விஜய் முதலமைச்சர் ஆவதும் தவேக ஆட்சி அமைப்பதும் உறுதியாகிறது. திமுகவை பொறுத்தவரை ஸ்டாலின் தோல்வி அடைந்துவிட்ட நிலையில் உதயநிதி ஸ்டாலின் அல்லது அந்த கட்சியை சார்ந்த ஒருவர் எதிர்க்கட்சி தலைவர் ஆவதும் உறுதியாகிறது. சட்டமன்ற உறுப்பினர்கள் அடிப்படையில் இந்த கட்சிகளின் பலம் இவ்வாறு இருந்தாலும் வாக்கு சதவிகித அடிப்படையையும் கணக்கில் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அப்படி பார்க்கும்போது தவேக 35% வாக்குகளோடும் திமுக கூட்டணி 32% வாக்குகளோடும் அதிமுக கூட்டணி 28% வாக்குகளோடும் நாம் தமிழர் கட்சி 4% வாக்குகளோடும் களத்தில் இருப்பது புலனாகிறது. நாம் நமது கடந்த பதிவில் தேர்தல் முடிவுகள் குறித்தும் வாக்கு சதவீதம் குறித்தும் தெளிவாக குறிப்பிட்டிருந்தோம். அந்த அடிப்படையிலேயே துல்லியமாக எல்லா கட்சிகளும் வாக்கு சதவிகிதத்தை பெற்றுள்ளது. அதில் நாம் தெளிவாக குறிப்பிட்டிருந்தோம். திமுக அணி 35% வாக்குகளோடும் தவேக 30% வாக்குகளோடும் அதிமுக 28% வாக்குகளோடும் களத்தில் இருப்பதை குறிப்பிட்டிருந்தோம். அதோடு இந்த தேர்தலில் தனக்கு உறுதியாக உள்ள இந்த 35% வாக்குகளில் சில சதவிகித வாக்குகளை 30% வாக்குகள் வைத்திருக்கின்ற தவேக கைப்பற்றக்கூடிய களசூழல் நிலவுகிறது என்பதையும், அப்படி நடக்குமானால் தேர்தல் முடிவுகள் திமுகவிற்கு பல்வேறு அதிர்ச்சி தரும் தகவல்களை தர காத்திருக்கிறது. திமுகவுக்கும் தவேகவுக்கும் குறைந்த சதவீத வாக்குகள் வித்தியாசத்தில் பல தொகுதிகளில் அதிர்ச்சி தரும் ஆச்சரியம் நிகழக்கூடும் என தெரிவித்திருந்தோம். அதுதான் தற்போது நடந்துள்ளது என்பதோடு திமுகவை பொறுத்தவரை சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் பெரிய பின்னடைவை சந்தித்திருந்தாலும் வாக்கு சதவிகித அடிப்படையில் இன்னும் வலுவாகவே இருக்கிறது என்பதோடு தவேக தான் சந்தித்த முதல் தேர்தலிலேயே 1.5 கோடி வாக்குகளை பெற்று அனைவரையும்
அதிர்ச்சியிலும் ஆச்சரியத்திலும் ஆழ்த்தியுள்ளது எனும் இச்செய்திகளோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.